தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य அனைத்து சாய் டிவி நேயர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய வகுப்பினை துவங்குகின்றோம். ஸ்ரீமத் பகவத்கீதா 20வது ஸ்லோகம் 3வது அத்தியாயம். श्री भगवानुवाच कर्मणैव हि संसिद्धिम् आस्थिता जनकादयः लोकसंग्रहमेवापि संपश्यन् कर्तुमर्हसि. பகவான் கிருஷ்ணர் 8வது ஸ்லோகத்திலிருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் கர்மம் செய்யப்பட வேண்டும், நம்ம வாழ்க்கையில் கர்மத்தை பண்ணியே ஆகணும், கர்மம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, அப்படி நாம் கர்மத்தை செய்யும் பொழுது யோகமாக அதை மாற்றினால் ஒழிய நாம் ஆன்மீகத்திலோ வாழ்க்கையிலோ முன்னேற முடியாது என்பதை நிரூபித்து, பிறகு கர்மத்தை யோகமாக எப்படி மாற்ற வேண்டும் என்பதையும் யஜ்ஞ பாவனை என்பதை கொண்டு வருவதன் மூலமாக சாதாரண கர்மத்தை, அதாவது கர்ம பலனின் மூலமாக நம்மை பந்தத்திற்கு உள்ளாகின்ற அந்த கர்மத்தை நாம் கர்ம யோகமாக மாற்ற முடியும், அதனால் முன்னேற்றமும் அடைய முடியும் என்பதை வலியுறுத்தினார். அவர் அப்படி சொல்லும் பொழுதே மிகவும் அழகாக ஒரு விஷயம் சொன்னார். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹா. இந்த உலகத்தில் எங்கே போனாலும் நீ தப்பிக்க முடியாதப்பனே. ஏனென்றால் உன்னுடைய கர்மம் என்பது உன்னுள்ளிருந்து ஆரம்பிக்கின்றது. உன்னுடைய கர்ம பலன் என்பது வெளியிலிருந்து பெறப்படுவதில்லை, கொடுக்கப்படுவதில்லை, உன்னுள்ளிருந்து அது வெளியில் காண்பிக்கப்படுகிறது. அதற்கு ஆங்கிலத்தில் ப்ரொஜெக்ஷன்னு சொல்லுவாள். ப்ரொஜெக்ஷன்னா என்ன தெரியுமா? வெளி தோற்றத்திற்கு கொண்டு வருதல்னு அர்த்தம். என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லி நான் அனுபவிப்பது எது அப்படின்னா, என்னுடைய கர்ம பலனை தான் நான் என்னுடைய உலகமாக அனுபவிக்கின்றேன். எனக்கு ஒருத்தர் சந்தோஷத்தை கொடுக்கிறார், ஒருத்தர் கஷ்டத்தை கொடுக்கிறார், ஒருத்தர் சந்தோஷத்தையும் கொடுக்கறதில்ல, கஷ்டத்தையும் கொடுக்கறதில்ல, ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் நமக்கு தலைவலியே கொடுத்துட்டு இருக்கார் அப்படின்னா அது அவர்களுடைய குற்றம் அல்ல. அந்த குற்றமானது நம்முடைய கர்மங்களின் வாயிலாக அவர்களை இயக்குகிறது, நம்முடைய சரீரத்தையும் இயக்குகின்றது அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லிட்டார். அயம் லோகஹா கர்ம பந்தனஹா. அயம் லோகஹான்னாக்கா இந்த சரீரத்தின் மூலமாக நாம் அனுபவிக்கின்ற அத்துணை அனுபவங்களுக்கும் தான் லோகம் என்பது பெயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். லோகம் அப்படின்னா இந்த லோகம், லோகம் என்பது சம்ஸ்கிருத வார்த்தை, தமிழ்லையும் பயன்படுத்துகிறோம். பூலோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? லோகம்னா உலகம்னு அர்த்தம். இந்த உலகம் என்பது என்ன? நம்முடைய 5 இந்திரியங்கள் மூலமாக மனதின் துணை கொண்டு புத்தியினுடைய துணையின் கொண்டு எது அனுபவிக்கப்படுகிறதோ, அதாவது உறக்க நிலையிலும் கனவு நிலையிலும் பிறகு நனவு விழிப்பு நிலையிலும் எது ஒன்று அனுபவிக்கப்படுகிறதோ அதைத்தான் உலகம்னு சொல்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் ஜப்பான் இருக்குதுன்னா, ஜப்பான் ஒரு தடவை கூட உங்களால் பார்க்க முடியலன்னா அது உங்களுடைய உலகத்தில் இல்லை. அது கேள்வி ஞானமாக இருக்குமே ஒழிய அனுபவ ஞானமாக இருக்காது. அதனால் உலகம் என்கின்ற வார்த்தைக்கு சாஸ்திரத்தில் கொடுக்கப்படுகின்ற அர்த்தம் நீயும் உன்னுடைய அனுபவமும். இல்லைன்னா இப்படி சொல்லுவா, அதாவது 2 விதமான அனுபவங்களே உலகம் என்று கூறப்படுகின்றன. அது எப்படி என்றால் உன்னை பற்றிய உனக்கு உண்டான ஒரு அனுபவம். இப்போ நான் என்ன அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது பொய்யா நிஜமா? சார் உங்களை நீங்கள் அனுபவிக்கின்றீர்களா அப்படின்னு கேட்டால் இது என்ன தமாஷா இருக்கிறத? என்ன எதுக்கு நான் அனுபவிக்கணும்? நான் தான் எப்போவுமே என்னை உணர்ந்து கொண்டே இருக்கின்றேன். அதுதான் அனுபவம். அனுபவம் அப்படின்னா என்ன? இது ஸ்வபாவஸ்ய அனுபவம்.
என்னுடைய இயல்புங்கிறது என்னன்னு கேட்டால், என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தினுடைய அனுபவமானது என்றைக்கும் என்னிடத்தில் இருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய அனுபவம் வந்து வந்து போகின்றது. தூக்கத்தின் போது காணாமல் போய் மீண்டும் வருகிறது. அந்த தூக்கத்தின் போது என்னுடைய அனுபவம் நான் இருக்கின்றேன்னு நான் சொல்ல முடியாமல் போகலாமே ஒழிய, ஆனாலும் என்னுடைய உறக்கத்தில் என்னுடைய அனுபவமானது, அதாவது என்னை பற்றி என்னுடைய அனுபவமானது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவுதான். இதுதான் உலகம். உலகம் என்றால் இரண்டு விதமான அனுபவங்கள். என்னை பற்றிய அனுபவம், பிறகு நான் சந்தித்த, பேசிய, பழகிய, சாப்பிட்ட, நான் உறவாடிய, அதாவது பொருள்கள். இப்போ ஒருத்தருக்கு வீடு இருக்கிறது, கார் இருக்கிறது, நிறைய சொந்தக்காரர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னா அவர்கள் எல்லாரோடமும் இவர் டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பார் இல்லையோ. இவரால் அந்த டிரான்சாக்ஷன், விவகாரம் செய்யப்பட்ட அத்தனை அனுபவங்களும் உள்ள உலகமாக உட்கார்ந்துருக்கும் இல்லையா. அந்த உலகமானது உனக்கு பந்தத்தை கொடுப்பதுன்னு என்ன அர்த்தம்? நம்முடைய சரீரத்தோடையே நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது அர்த்தம். ஏன்னா இது பந்தத்தை கொடுக்கக்கூடியது. இந்த சரீரத்துக்கு தேவைக்கு அதிகமாக போஷாக்கு செய்யக்கூடாது என்பது நம் முன்னர்களுடைய வாக்கு. இந்த சரீரத்துக்கு உண்டான உணவினை கொடுக்க வேண்டும். அந்த உணவும் கூட மருந்தியன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படிங்கிற அந்த மருந்து என்கின்ற அதிகாரத்தின் படி நமக்கு உணவானது வழங்கப்பட வேண்டும். தேவைக்கு மேல் இதற்குண்டான அக்கறை, அதாவது இந்த சரீரத்துக்கு உண்டான அந்த டேக் கேர் ஆனது நம்மை படுகொழியில் தள்ளும். இந்த சரீரத்துக்குன்னு நம்ம ஒரு அனுசரணையான அக்கறையோடு கவனித்தல் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆனால் அது அளவுக்கு மீறி அதனுடைய சொகுசுன்னு சொல்லுவா கலோக்கியில். அதனுடைய சொகுசுன்னா என்ன? அப்படியே ஆனந்தமாக இருக்கிறது, உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது, கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறது. அங்கே தான் ரொம்ப ஆரம்பிக்கிறது. இந்த சரீரத்திற்கு முறையான பயிற்சி, என்னுடைய மனதிற்கு முறையான பயிற்சி, என்னுடைய ஆன்மாவிற்கு முறையான பயிற்சி. இந்த ஆன்மாவுக்கு முறையான பயிற்சி என்பது என்ன அப்படின்னா வேதாந்தம் பயிலுவதே. பிறகு மனதிற்கும் அதுவே பயிற்சியாக அமைகிறது. அந்த மனம் என்பது முதலில் ஒரு இடத்தில் நிற்காது. மனசுன்னு சொன்னாலே அது குரங்குன்னு சொல்லி ஒப்பிட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மனமானது ஒரு இடத்தில் நிலை பெறவில்லை என்பது நம்முடைய கவலை. ஆனால் வேதாந்தம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால், சஞ்சலம் ஹி மனః கிருஷ்ண. இது அர்ஜுனனே சொல்லிட்டார். மனசுன்னு சொன்னாலே சஞ்சலமாகத்தானே இருக்கிறது அப்படிங்கிறார். சஞ்சலமாக இருப்பதே மனம். அதனால தான் சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா அப்படிங்கிறது தான் டெஃபினேஷனு. சங்கல்ப விகல்பாத்மகம், சங்கல்பத்தையும் விகல்பத்தையும் கொண்டதுவே மனம் என்று கூறப்படுகிறதுன்னு சொல்லி வேதாந்தத்தினுடைய அடிப்படை பாடங்களை, அதாவது பேர்ட் ஐ வியூன்னு சொல்லுவாங்க. அதாவது மேல் நோக்கிய பார்வை, அதாவது ஓவராலாக வேதாந்தம் என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லி ஒரு குட்டி புஸ்தகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அது ஆதிசங்கரர் எழுதினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது எந்த ஆச்சாரியனோ தெரியாது. ஆனாலும் கூட அது அவ்வளவு அழகாக தத்துவ போதம் அப்படிங்கிற நூலாக அது பரவலாக அனைவராலும் படிக்கப்படுகிறது. தத்துவ போதம், தத்துவம் என்றால் உண்மையினுடைய உண்மையான நிலை. அது என்ன சுவாமிகளே உண்மையினுடைய உண்மையான நிலை அப்படின்னா, உண்மை என்பது சத்தியம், பிரம்மன் என்பது. அந்த பிரம்மனுடைய அந்த எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிய வைப்பதினால் அந்த ஞானத்திற்கு பெயர் உண்மையான உண்மையை விளக்குகின்ற ஞானம். அதுதான் தத்துவ போதம். போதம் என்றால் ஞானம் என்பது பொருள். இந்த உலகத்தில் நமக்கு கண்களுக்கு அப்பாற்பட்டும் ஆனால் இந்த உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை பற்றி அது மிகவும் விரிவாக பேசுகிறது. அதில் எல்லாவற்றையும் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. வேதாந்தம்னு சொன்னாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேதாந்தம் என்பது 5 விதமான தலைப்புகளில் உள்ளடங்குகிறது. முதல்ல என்னன்னு கேட்டால் தனி மனிதன் என்று கூறப்படுகின்ற ஜீவன், 2வது உலகம், 3வது கடவுள். அதாவது உலகம் என்பது கடவுள் என்கின்ற தத்துவத்திற்கு அப்பாற்பட்டதல்ல. கடவுள் என்கின்ற தத்துவமே உலகத்தினுடைய ஆணிவேராக இருக்கின்றது என்பதனால்
தனி மனிதனை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் உலகத்திற்கு ஆதாரமான கடவுள் என்கின்ற தத்துவத்தை பற்றியும் பிறகு பந்தம் மோட்சம் என்கின்ற 2 விஷயங்கள். இது யாரிடம் இருக்கிறது அப்படின்னாக்கா ஜீவனிடம் இருக்கிறது. ஜீவன் கிட்ட தான் பந்தம் இருக்கிறது. ஏதோ கஷ்டம் ஏதோ கஷ்டம் ஏதோ கஷ்டம், அது என்ன கஷ்டம்னு தெரியாது, என்ன காரணம்னு தெரியாது. ஏதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய காரணங்களையே காரணம்னு சொல்லிட்டு அதையே நான் சரி பண்ணிகிட்டே இருக்கிறது பந்தம் என்று கூறப்படுகிறது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னாக்கா பிரச்சனை என்னன்னு தெரியாமல் குழம்பி போய் அந்த குழப்பத்தில் நான் இருக்கின்றேன் என்பதே தெரியாமல் அந்த குழப்பத்தையே சௌக்கியமாக சௌபாகியமாக நினைப்பதுவே சம்சாரம் பந்தம் என்று கூறப்படுகிறது. அதனால தான் நம் பெரியவர்கள் இந்த பிறவையை வேறறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல மிகவும் கடுமையான வார்த்தைகள்லாம் சொல்லும் பொழுது நமக்கு இந்த வேதாந்தத்தின் மீது இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் ஓடிவிடும். இது என்னன்னு கேட்டால், நான் எதையெல்லாம் சத்தியம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றோனோ அதையெல்லாம் தூக்கி ஏறின்னு சொல்லுகிறது. இந்த சரீரத்தை பார்த்து திட்டுகிறது. அதனால தான் சித்தர்களுடைய பாடல்கள்லாம் சில பேருக்கு இனிக்கும், பல பேருக்கு கசக்கும். ஆனால் அவர்களெல்லாம் மற்றவர்களுக்காக அந்த பாடல்களை எழுதவில்லை, தன்னுடைய பக்குவத்திற்காக. ஏன்னா நம்முடைய மனசுங்கிறது அது எவ்வளவுதான் சரீரத்துக்கு கொடுத்தாலும் அந்த மனசு ஏற்கவே இருக்காது. இது எப்படி என்றால், சுவையான சாப்பாடு இன்றைக்கு கொடுத்தாகிவிட்டது. நல்லா சாப்பிட்டதுக்கு பிறகும் நீங்கள் எப்படி சாப்பிட்டீர்கள்னா, சந்தோஷமாக சாப்பிட்டேன், சௌக்கியமாக சாப்பிட்டேன், நிறைவாக இருக்கு இல்லையா அப்படின்னா நிறைவாக இருக்கும். ஆனால் ஒரு 3 மணி நேரத்திற்கு அதற்கு பிறகு மீண்டும் தேவைப்படும். அதுதான் சரீரம், அதுதான் மனமும் கூட. நாளைக்கு நான் வச்சுக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எப்பவுமே தேவை, எப்பவுமே தேவை. இந்த உலகத்தினுடைய போகப் பொருளாகட்டும், யோக பொருளாகட்டும், கடவுளுடைய அருளாகட்டும் எனக்கு மீண்டும் 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 வேண்டும் வேண்டும் வேண்டும்னுகிட்டே இருக்கிறது தான் மனதினுடைய தன்மை. அதனால தான் அதுவே பந்தம். தேவை 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 என்று அலறிக்கொண்டிருக்கின்ற அந்த இயல்பே பந்தம். எதை கொடுத்தாலும் அது அறைய மாட்டேங்கிறது. அதனால தான் மனசுக்கு மகாசனகான்னு ஒரு பெயர் உண்டு. மகாசனகன்னா என்ன தெரியுமா? அணையா நெருப்புன்னு அர்த்தம். எவ்வளவு போட்டாலும் அந்த நெருப்பு சாப்பிட்டுட்டு மறுபடியும் எதையாவது கேட்கும். அந்த நெருப்புக்கு மகாசனகான்னு பெயர், பெருந்தீனிக்காரன்னு பெயர். அந்த மாதிரி மனசுமே அப்படித்தான். ஏதாவது கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டுட்டு மறுபடியும் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்கும். அப்போது இந்த உபனிஷத்துக்களினுடைய இந்த தாக்கம் என்ன அப்படின்னா, இந்த கேட்கின்ற அந்த இயல்பானது இந்த உலகத்தினுடைய இயல்பு. நீ அதை திருப்தி செய்ய வேண்டும் என்று நீ ஆரம்பித்தால் 1000 ஜென்மம் எடுத்தாலும் பத்தாது. அதைத்தானே பண்ணினார் யயாதி ராஜா. யயாதி ராஜா தன்னுடைய ஒரு சாபத்தினால தன்னுடைய வயசை இழந்துட்டார். தன்னுடைய குழந்தைங்க கிட்ட இருந்து எல்லார்கிட்ட இருந்து வயதுகளை வாங்கி 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 1000 வருடங்கள் வாழ்ந்தார்னு சொல்லுவாங்க. நம்ம நான் என்ன சொல்லுவேன், 100 வருஷம் வாழ்ந்தாருப்பா அப்படின்னா அது என்ன பெரிய காரியம். 120 வயசுல என்னுடைய வில்லேஜில் கிராமத்தில் ஒரு தாத்தா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால 1000 வருடங்கள் வாழ்ந்தார். 1000 வருடங்கள் வாழ்ந்து விட்டு அவர் சொன்ன வார்த்தை, நகாம காமானாம் உபபோகேன சாமியத்தே ஹபிஷா கிருஷ்ண வர்த்மயப அப்படிங்கிறார். என்ன சொல்றாருன்னா, நீ 1000 வருடங்கள் வாழ்ந்து இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சுக போகங்களையும் நான் அனுபவித்து முடித்து விடுவேன் அப்படின்னா சத்தியமாக அது நடக்க. நெருப்புக்கு எப்படி நெய்யை ஊற்றி அணைத்து விடலாம் என்று நீ நினைக்கிறாயோ அதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த வயதுகளை தன்னுடைய குழந்தைகளுக்கே கொடுத்துட்டு திரும்பி போயிட்டார். அதுதான் யயாதி ராஜாவினுடைய கதை. சுவாமிகளே அவர் 1000 வருஷங்கள் வாழ்ந்துட்டு சொல்லியிருக்கார், எனக்கு ஒரு 200 வருஷங்கள் கொடுங்களேன், அந்த 200 வருஷத்துக்குள்ள நான் அத்தனையும் அனுபவிச்சு முடிச்சிடுவேன். இதுதான் நம்ம ஆட்களுடைய வாதம். ஆக மொத்தத்தில் லாஞ்சிவிட்டி தான் லைஃப். எப்படியோ கை இருக்கோ கால் இருக்கிறதோ எப்படியோ ஒரு 120 வயசு 100 வயசை கடந்துடணும். அதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா பயம். அந்த பயம், சரீரம் என்பது பயத்தோடு கலந்திருக்கிறது. எப்பவுமே இந்த சரீரத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா நமக்கு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய மனம் என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால், நமக்கு இந்த பாதுகாப்பு இன்மை, நீ பாதுகாப்பாக இல்லை பாதுகாப்பாக இல்லை பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறது தான் மனசு. புத்தி என்பது என்ன அப்படின்னு கேட்டால் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். கடந்ததுக்கும் போனதற்கும் வந்ததற்கும் பிறகு என்ன வரப்போவதற்கும் இதையே அனலைஸ் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்கும். ஆக இதனுடைய இயல்பே என்னன்னு கேட்டால், அயம் லோகஹா கர்ம பந்தனா. இந்த உலகமானது உன்னை கர்ம பந்தத்தில் தள்ளக்கூடிய வகையில் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதிலிருந்து மோட்சம் அடையணும் இல்லையா? அதனால தான் மோட்சம் என்கின்ற தலைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக
வேதாந்தம் என்பது இந்த 5 தலைப்புக்குள் அடக்கம். இந்த 5 தலைப்பிலும் வரக்கூடிய அத்துணை விஷயங்களையும் அந்த தத்துவ போதம் என்கின்ற நூல் அத்துணை வேதங்களினுடைய, அதாவது உபனிஷத்துக்கள் 11 பிரம்மசூத்திரத்தினுடைய, பகவத்கீதையினுடைய அத்தனை சாராம்சத்தையும் சுருக்கமாக நமக்கு புரிய வைக்கின்றது. அதனால தான் அந்த டெக்ஸ்ட்டுக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம். அதில் மனம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டெஃபினேஷன். மனம் என்பது என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு, புத்தி என்றால் என்ன, நிச்சயாத்மிகா புத்தி, சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹ, 2 சின்ன சின்ன வார்த்தைகளே. மனம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது சந்தேகமும் சந்தேகத்தை போக்குகின்ற அடுத்த ஒரு எண்ணங்களையும் கொண்டது. சந்தேகமான ஒரு எண்ணம் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்கின்ற இன்னொரு எண்ணங்களையும் சேர்த்து கொண்டது. இந்த பெண்டுலம் மாதிரி இதுவா அதுவா, இதுவா அதுவா, இதுவா அதுவான்ட்டு. எப்படின்னா, நம்ம வீடெல்லாம் பூட்டிட்டு கிளம்பிட்டு போய் காரில் உட்காந்துடுவோம். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஞாபகம் வரும். இதே ஒரு ஆண் அப்படின்னா வீடை பூட்டினேன்னா இல்லையா, இந்த வீட்டை பூட்டிட்டு வந்தேன்னா இல்லையாங்கிறது ஒரு பெரிய டிபேட் நடக்கும். இல்லை நான் வீட்டை பூட்டலை அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இல்லை நீ வீட்டை பூட்டிட்ட அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். பூட்டலை பூட்டிட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் எதிர்க்கு, பூட்டலை பூட்டிட்டேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே தடுமாறிட்டு இன்னொரு புத்தி என்ன சொல்லும், இப்படியே உளறிண்டு இருக்காத, நீ போய் செக் பண்ணிட்டு வா அப்படிங்க. அப்புறம் போய் செக் பண்ண போவார். செக் பண்ணிட்டு இழுத்து பார்த்துட்டு வரும்பொழுது, இழுத்து பார்த்தனா இல்லையான்னு தெரியலையே, இல்லை நீ பார்த்த, இல்லை நீ பார்க்கல, இப்படியே இருக்கும். அப்போ மறுபடியும் புத்தி வரும், இல்லை நீ செக் பண்ணிட்ட, நீ கிளம்பு அப்படின்னு. அப்போ அந்த முடிவெடுக்கக்கூடிய அந்த திறனை புத்தி என்கின்ற சக்தியாகவும், இந்த சந்தேகத்துடன் கூடிய இரு முனைகளை கொண்ட அந்த ஒரு ஃபேக்கல்ட்டின்னு சொல்லுவா, அதை மனம் என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அந்த அர்ஜுனனும் சஞ்சலம் ஹி மனஹ் கிருஷ்ணன்னு சொன்னார் இல்லையா. அந்த சஞ்சலமான மனம், இந்த குரங்குக்கு ஒப்பான மனம், அந்த மனதை வைத்து கொண்டு நாம் யஜ்ஞ பாவனையை கொண்டு வரணும். இருக்கிற மனசு ஒன்று தான். அப்போ கர்மம் அப்படிங்கிறது இந்த உலகமானது கர்ம பந்தத்திற்கு உண்டானது. அந்த கர்ம பந்தத்திலிருந்து நான் வெளியில் வர வேண்டும் என்றால் என்னுடைய மனம் என்கின்ற அந்த கருவியையும் புத்தி என்கின்ற கருவியையும் பயன்படுத்த வேண்டும். அதன் மூலமாகத்தான் கர்மத்திலிருந்து விடுபட வேண்டும், விடுபட முடியும்னு சொல்லி யஜ்ஞ பாவனை என்றால் என்னன்னு சொல்றார். இந்த லோகமானது கர்ம பந்தத்தை உடையது. அந்த கர்மத்தில் ஈடுபடாமல் உன்னால் வாழவும் முடியாது. கர்மம் என்பது புத்தியில் இருக்கிறது. புத்தியில் இருக்கின்ற இந்த பாவனை கர்மத்தினுடைய பலனை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லி, உன்னுடைய புத்தியையும் மனதையும் தகுந்த பாவனையுடன் இணைத்து வைக்கும் பொழுது கர்மம் என்பது படிக்கற்களாக மாறுகின்றது அப்படின்னு சொல்றார். அதைத்தான் இங்கே சொன்னார். அது 9வது ஸ்லோகத்தில் சொன்னார், யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கஸ் சமாச்சர. இதே 4வது அத்தியாயத்தில் இன்னொரு விதமாக சொல்றார், முக்த சங்கோ நகம் வாதி திருத்யுத்சாக சமன்விதா அப்படின்னு சொல்லுவார். இந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவதே மோட்சம். மோட்சம் என்பது அப்படியே மாயமாக மறைஞ்சு விடுறதில்லை. இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறத பற்றி நிறைய கான்ட்ரவர்சி, நிறைய கற்பனைகள் இருக்கிறது. ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படின்னாக்கா அப்படியே பறக்க தெரியணும், மிதக்க தெரியணும், இல்லையா மாயமாக அப்படியே மறைஞ்சுவிட தெரியணும். அதெல்லாம் ஆன்மீகம் இல்லை. அதெல்லாம் நம்மை திசை மாற்றிவிடும். அதெல்லாம் யோகத்தில் கூறப்பட்ட சில நிலைகள். மனிதர்களுடைய அத்துணை பரிமாணத்தையும் சொல்லி இருப்பவைகள் சாஸ்திரங்கள். உனக்கு ஆசை இருக்கிறதா, நீ ஹோமம் பண்ணி அதை நிறைவேற்றி கொள்ள முடியும். உனக்கு ஆசை இருக்கிறதா, நீ தியானம் செய்து அதை நிறைவேற்றி கொள்ள முடியும். உனக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா, அந்த வெற்றிக்குண்டான விஷயங்களை யோகத்திலோ அல்லது வேதாந்தத்திலோ நீ அதை கண்டிப்பாக பெற முடியும். இதெல்லாம் தான் நம்முடைய சாஸ்திரங்களுடைய வாதம்.
அந்த யஜ்ஞ பாவனை என்றால் என்ன அப்படின்னு புரிய வைப்பதற்காக யஜ்ஞம் என்றால் என்ன என்று சொல்லி யஜ்ஞத்திற்கும் இந்த உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கூறி யஜ்ஞம் ஏன் சிறமேற்கொண்டு தலைமையாக சுப்ரீமாக சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி அத்தனையும் சொல்லி முடித்துவிட்டு கடைசியில் 19வது ஸ்லோகத்தில் ஆகவே அர்ஜுனா உன்னுடைய கடமைகளை முறைப்படி செய்து கொண்டு பற்றில்லாமல் செய்து கொண்டு வருவாயாக. நீ அது போன்றே நீ உயர்ந்த நிலையை அடைவாய். ஜனகர் முதலான பல்வேறு அரசர்கள் அப்படியே அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் 20வது ஸ்லோகத்தில் ஒரு கோட் பண்ணுறார். பாருங்களேன், எல்லாரும் ராஜாக்களை பற்றியே எக்ஸாம்பிள் கொடுக்கப்படுகிறது. அர்ஜுனன் என்பவன் ஒரு அரசன், கிருஷ்ணர் என்பவர் ஒரு அரசன். இந்த 2 அரசர்களுக்குள் நடக்கின்ற இந்த வேதாந்த பாடமானது இன்னொரு அரசனை பற்றி உதாரணமாக கொடுக்கிறது. அதுதான் ஜனக மகாராஜா. ஜனகர் என்பவர் யாருன்னாக்கா சீதையினுடைய தந்தைன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ சீத்தையை உருவாக்கணும்னாக்கா அந்த அம்மா பூதேவினே சொல்லப்படுகிறது. அந்த அம்மா லக்ஷ்மின்னே சொல்லப்படுகிறது இல்லையா? அந்த அம்மாவுக்கு தந்தையாக இருக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைச்சதுன்னா அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு மனோநிலையுடன் ஒரு ஆத்மாவாக இருந்திருப்பார். அப்படிப்பட்ட அந்த அரசன் தன்னுடைய அரசவையை விட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு வேதாந்தம் பயிலுவதற்காக வசிஷ்டருடைய அந்த ஆசிரமத்திற்கு வருவார்னு சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு நாள் வரும் பொழுது மற்றவர்களுக்கெல்லாம் என்ன ஆச்சரியம்னா, ஆச்சாரியர் அவர் வந்தாதான் வகுப்பு ஆரம்பிக்கின்றார். அப்படிங்கும் பொழுது வேதாந்த ஆச்சாரியனாக இருந்தும் கூட, யோகியாக இருந்தும் கூட, ரிஷியாக இருந்தும் கூட அரசனுக்கு இந்த சொல்லுவா இல்லையா, கும்பிடு போடுகின்ற பழக்கம் போகலையே. அப்போ இவருடைய மனதிலும் பயம் என்பது இருக்கிறது. அந்த செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த மனோநிலை இருக்கிறதுன்னு எல்லாம் அப்படியே குசு குசு குசுன்னு எல்லா மாணவர்களும் பேச்சு. ஒரு குருவுக்கு தெரியாமையா இருக்கும். குருவுக்கு சிஷ்யனுடைய நிலைமை நம்ம நினைக்கிறோம், நம்மளை பற்றி யாருக்கும் தெரியாது. எஸ்பெஷலி குருவுக்கு நம்மளை பற்றி எங்கே தெரிய போகிறது அப்படின்னு சொல்லி நினைப்போம். அவர் புடம் போட்டு வச்சிருப்பார். பக்கத்தில் இருக்கும் பொழுதே இல்லை, முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சுவார். இது என்னென்ன பண்ணி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாரோ இல்லையோ. அமைதியாக ஒரு நாள் இருந்தார். சரி, இதை பாடம் புகட்ட வேண்டும் அவளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணினார்னா, பாடம் நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப சீரியஸாக நடந்துட்டு இருக்காது. ஒரு ஆளை செட் பண்ணிட்டார். யார்? வசிஷ்டர் ஆச்சாரியன் செட் பண்ணிட்டார். அவர் அலறி அடிச்சுன்னு சொல்கிறார், நம்மளுடைய மிथिला நகரமே எரிஞ்சின்னு இருக்கு, நெருப்பு யாரோ வச்சுட்டா போல அப்படின்னு சொன்ன உடனே மற்ற சக பிரம்மச்சாரிகள்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடி போய் அவளுடைய வேஷ்டி ஷர்ட்டு எல்லாத்தையும் மடிச்செல்லாம் எடுத்துகிட்டு பத்திரமா எல்லாம் பெட்டியோடு கொண்டு ஆச்சாரியன் முன்னாடி நிற்கிறார்கள். ஆனால் இந்த ஜனக மகாராஜா ஆடாமல் அசையாமல் ஆச்சாரியனுடைய பாடத்தை கவனித்து கொண்டு அசையாமல் இருந்தார். மற்றவர்களெல்லாம் வெக்கத்துடன் தலை குனிய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இவர் தான் செட் பண்ணி வர சொன்னார்னு சொல்லி யாருக்கும் தெரியாது, ஜனக ராஜாவுக்கும் கூட தெரியாது. ஆனாலும் அவர் ஆச்சாரியன் முன்பு நான் அமர்ந்திருக்கின்றேன், வேதாந்தத்தில் நான் ஈடுபடுகின்றேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சீரியஸாக படித்தவர் அவர். இந்த உலகம் என்பது மித்யான்னா மித்யாதான். இந்த உலகம் என்பது என்னை சார்ந்து இருக்கிறதே ஒழிய நான் உலகத்தை சார்ந்து இருக்கிறவன் அல்ல. இந்த சரீரம் மனம் புத்தி என்பது மரணத்திற்கு உட்பட்டது, நான் அல்ல. இது அகங்காரத்தில் சொல்றதில்ல. நாமார்க்கும் கொடியெல்லோம் நடலையெல்லோம் அப்படின்னு சொன்னது அகங்காரத்தில் சொல்லதில்ல. அகங்காரமாக இருப்பவர்கள் தான் அடுத்தவர்களை ஹர்ட் பண்ணிடுவோம். இந்த அடுத்தவனை ஹர்ட் பண்ணுறது வேற, கான்ஃபிடென்ட் வேற, ஓவர் கான்ஃபிடென்ட் வேற. அதே மாதிரி இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் அகங்காரத்தினால் ஏற்படுவது. இதுக்கு ரெண்டுக்கும் நமக்கு தன்னம்பிக்கைக்கும் அகங்காரத்துடன் வருகின்ற மமதைக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியணும். அதான் சொல்றார், இந்த ஜனகர் முதலிய அத்துணை அரசர்களும் கர்மத்தின் மூலமாகவே சித்தியை அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் புரிந்த அந்த கர்மத்திற்கு பெயர் லோக சங்கிரகம். என்னது? லோக சங்கிரகம். இன்னொரு தடவை சொல்றேன், லோக சங்கிரகம். இது என்ன புது வார்த்தையா இருக்கிறதே சுவாமிகளே? என்ன இந்த லோக சங்கிரகம் என்று கூறப்படுகிறதுன்னு சொல்றார். இந்த வார்த்தை தான் இந்த யோகத்தினுடைய முக்கியமான வார்த்தை. இந்த 3வது அத்தியாயத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா லோக சங்கிரகம். முடிஞ்சு போச்சு. யஜ்ஞ பாவனை எங்கு கொண்டு நிறுத்தும் என்றால் லோக சங்கிரகத்தில் கொண்டு நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டார்.
இந்த லோக சங்கிரகம் என்பது என்ன அப்படின்னா சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிடுவோமே. ஒருவர் ஒரு கர்மத்தை செய்கிறார். ஒருத்தர் ஒரு வேலையை செய்கிறார் அப்படின்னா அவர் எதற்காக செய்வார்? தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தன்னுடைய குடும்பத்தை பேணுவதற்காகவும் செய்வார். தன்னை காப்பாற்றிக் கொள்வதும் கூட நம்ம சுயநலமாக எடுக்க வேண்டாம். எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கிறது, அந்த ஃபேமிலியை நான் காப்பாற்றணும், அந்த ஃபேமிலி தான் எனக்கு அத்தனையும், அந்த குடும்பத்தினர்களுக்காக நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை பேணி பாதுகாத்து அவர்களையும் பாதுகாப்பதற்காகத்தான் நாம் கர்மம் செய்வோம். ஆனால் இந்த லோக சங்கிரகம் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டால், தான் செய்கின்ற ஒரு காரியம் அது அனைத்து மக்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற அண்ட சராச்சரத்திற்கும் நன்மையை விளைவிக்கக்கூடியதாக மட்டுமே அமையும். ஒரு காரியத்தை ஒருவர் இப்பொழுது செய்தால், இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்கிறார், அந்த லோக சங்கிரகமாக செய்கிறார். லோக சங்கிரகமாக செய்யப்படுகின்ற காரியம் அது இவருக்கு மட்டுமல்ல, இவருடைய குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல, இவருடைய இந்த இருக்கின்ற அந்த ஊர் மக்கள் அத்தனை பேருக்கு மட்டுமல்ல, இந்த அண்ட சராச்சரங்களுக்கும் நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக அமையும். இன்று மட்டுமல்ல, என்றுமே. 50 வருடங்கள் கழித்து 500 வருடங்கள் கழித்து பார்த்தாலும் அது மனித சமுதாயத்திற்கு நன்மையை மட்டுமே செய்து கொண்டே இருக்கும். அதுதான் அவர்கள் ஆற்றிய கர்மத்தினுடைய சிறப்பு. அதுவே லோக சங்கிரகம் என்று கூறப்படுகிறது. அவர்களும் மோட்சத்தை அடைவார்கள், அத்துணை பேருக்கும் பாதுகாப்பையும் இன்பத்தையும் வழங்கி இருப்பார்கள். அவர்களும் இன்பமாகவும் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் வாழ்ந்திருப்பார்கள். சுவாமி விவேகானந்தரை பாருங்களேன், எத்தனை வருடங்கள் ஆயிடுத்து. அவருடைய அந்த சுவாமி விவேகானந்தருடைய கட்டுரைகள்லாம் படித்து பாருங்கள். இன்னும் நமக்கு அவருடைய அந்த செயல்கள் எல்லாம் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். அத்துணை ரிஷிகளினுடைய அந்த மெசேஜ் எல்லாம் படித்து பாருங்களேன். ராமானுஜனை எடுத்து கொடுங்களேன், ஆதிசங்கரரை எடுத்து கொடுங்களேன், மத்வனை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவர்கள் அந்த ஹை லெவல் ஃபிலாசபியில் அவர்கள் சற்று வேறுபடுகிறார்கள். ஆனால் இறைவனுடைய அந்த ஏற்றுக்கொள்ளுதல் அவர்கள் வேறுபடுவதே இல்லை. அதனால் அந்த ஒரு ஹை லெவல் கான்ட்ரோவர்சியை நம்ம இந்த லோ லெவலில் கொண்டு நம்ம சண்டை போட்டுக்கொள்ள கூடவே கூடாது. புத்தனுடைய அந்த புத்தர் அப்படின்னாக்கா, புத்தன் யார்? கௌதமனா இருந்தவர் தானே. சனாதன தர்மத்தினுடைய ஒரு பாரம்பரியத்தில் வந்தவர் தான். அந்த சனாதன தர்மத்திற்கு ஒரு ரெஜுவனேஷன் கொடுத்தவர் அவர். ஆக இவர்கள் அத்தனை பேரும் செய்தது காலங்காலமாக 1000 வருடங்களாக இன்னும் நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கிறதா இல்லையா? அதுதான் லோக சங்கிரகம். இவர்கள்லாம் ஃபேமஸ் ஆகிவிட்டார்கள். இவர்கள் மாதிரி புகழ் பெறாமல் தான் உண்டு தன் அளவு உண்டுன்னு செய்து கொண்டவர்கள் எத்தனை பேர். திருவள்ளுவரெல்லாம் இப்போதானே ஃபேமஸ் ஆனார். அவர் இருந்த காலத்தில் எவரோ அழகாக எழுதி வச்சுட்டார். ஏன் ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு, இதெல்லாம் யார் எழுதினா? அந்த அவ்வை பாட்டி யாருக்காக எழுதினா? எத்தனை பாடல்கள், எத்தனை செயல்கள், எத்தனை முறைகள். இந்த கோயில் கட்டுவது அப்படிங்கிறது எத்தனை காலங்களுக்கும் பிறகும் கூட அந்த கோயில்கள் நமக்கு புண்ணிய பலன்களை வழங்குவதற்கு ஒரு முழு முதல் காரணமாக இருக்கிறது இல்லையா? அதெல்லாம் லோக சங்கிரகம். லோக சங்கிரகம் அப்படிங்கிறது தான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். இந்த லோக சங்கிரகம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதே வாழ்க்கையினுடைய முதல் பகுதி போகணும். அதுதான் பிரம்மச்சரிய ஆசிரமம்னு சொல்றது. அப்போ விலங்கினால் செய்யப்படுகின்ற கர்மம் என்பது மற்றவர்களுக்கு ஊறு விளைவிப்பதற்காக, அந்த விலங்குக்கே அது நன்மை கிடையாது. இன்றைக்கு ஒருவரை அடித்து சாப்பிடுதுன்னா நாளைக்கு இன்னொரு ஜந்து அதை அடித்து சாப்பிட்டுடும் இல்லையா? ஆனால் மனிதனுடைய ஒவ்வொரு செயலும் இந்த உலகத்தை நிர்மாணிப்பதாக, இந்த உலகத்தை உருவாக்குவதாக அமைய வேண்டுமே ஒழிய குலைப்பதாக அமையக்கூடாது. அதனால தான் என்னுடைய குருநாதர் சொல்வார், மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், பிறக்கும் பொழுது நாம் கடனாளியாக பிறக்கின்றோம். கடனாளி அப்படின்னா என்ன? தாயினுடைய இரத்தத்தையும் தந்தையினுடைய இரத்தத்தையும், தாயினுடைய இரத்தத்தை நமக்கு பாலாக நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நம்மால். தந்தையினுடைய இரத்தமானது வியர்வையாக அவருடைய உழைப்பாக நம்முள் இறங்குகிறது. இந்த 2 உழைப்பையும் வைத்துக்கொண்டு, அது மட்டுமல்ல எத்தனையோ மனிதர்களுடைய இரத்தம் தோய்ந்த அந்த உழைப்பின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிற பொருள்கள் எல்லாம், அதையெல்லாம் உண்டு வாழுகின்ற நாம் கன்சியூமராக பிறந்து கன்சியூமராகவே வாழ்கின்றோம். ஆனால் நாம் கான்ட்ரிபியூட்டராக மாறணும். முழுமையான கான்ட்ரிபியூட்டர்,
முழுமையான கான்ட்ரிபியூட்டர்னா என்ன? 24/7 உலகத்திற்கு கொடையாளியாக மாற முடியும். அது சாஸ்திரம் படித்தால் மட்டுமே நமக்கு வந்து அமையும். கொஞ்சம் பயம் இருந்தாலும் என்னால் கான்ட்ரிபியூட்டராக மாற முடியாது. என்னுள் பூரணத்துவம் என்கின்ற அந்த முழுமை இருந்தால் ஒழிய நான் கொடையாளியாக மாற முடியாது. அப்படி பூரணத்துவத்துடன் கொடையாளியாக இருந்தால் அந்த மனிதன் லோக சங்கிரகம் என்கின்ற யஜ்ஞத்தை செய்தவன் ஆகின்றான் அப்படின்னு சொல்லுகிறார். ஆக இந்த ஸ்லோகத்தில் வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கின்றார். அடுத்த ஸ்லோகங்களை நாம் அடுத்த வகுப்பிலிருந்து பார்ப்போம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லட்சுமி கட்டாட்சங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.